Watch full episodes on Jio Hotstar. நண்பகிட்டே ஒரு உண்மையை மறைச்சிட்டியடா பத்துலு. நீ ஒரு மந்திரவாதின்றதை ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லுடா சோம்பேறி. எங்களுக்கு நீ மிருகமா மாத்திருவியா? ஏன்டா முன்னாடியே சொல்லல? இன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு போச்சுடா. அதே டாப்ல எதுவும் இல்லாத மோட்டோ எனக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது. அஷ்டமி நவமின்னு சொல்லி சும்மா டைம் மட்டும் வாங்கி இருக்கேன். அதுக்குள்ள டிம் கூட்டிக்கிட்டு நாம இங்க இருந்து எஸ் ஆகி ஓடி போயிடலாம்டா. ஃபைட்ல மாட்டினா என் பாடி எல்லாம் தாங்காது மோட்டோ. அதுவும் இந்த அகலமா வளர்ந்து என்கிட்ட சண்டை போட்டு நம்மளால மீண்டு வர முடியாது. அதனால இன்னைக்கு ராத்திரியே டிம் கூப்பிட்டுக்கிட்டு நாம இங்க இருந்து ஓடிடலாம். என்ன நான் சொல்றது? பத்து மணியா எப்படிடா இதை செய்ய முடியும்? எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஐடியா என்னது? வந்துட்டேன் மோட்டோ. இதெல்லாம் ஒரு அதே லொல்லு பிடிச்சோடனே உன் பல்லு எகிருதுடா. அடா இந்த பல்லு யாரோடது? இல்ல என்னோடது இல்ல. இது என்னோடது இல்ல. இது என்னோடதோ இல்ல உன்னோடதோ இல்ல. அப்ப இது யாரோடது? அங்க பாரு. சீக்கிரம் வா. ஏய், இது யாரோடது? இந்தா. அத கிடைச்சில யூட்டன் அடிச்சு வாயிடா. அவங்க எதுக்காக ஓடுறாங்க? ஏதோ பெரிய பிரச்சனை. சீக்கிரம் வா. இப்ப என்னடா பண்றது? ஐடியா. சிங்கம் சார் ஃபயர் பண்ணுங்க சார். ஏய் ஸ்டாப் ஸ்டாப் in the name of law. அங்கேயே நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். நில்லுங்க நில்லுங்கடா. ஐடியா கேட். மோட்டோ நீ கிளம்பிடா. டிம் போய் தேடி பாரு. நாங்க இவங்கள பாத்துக்கிறோம். ஓகேடா மண்டையா. என்னம்மா இப்படி பண்றீங்களா? நீங்களும் தாமா? ஓடி வரா. மோட்டோ அங்கிள் நீங்களா? வந்துட்டீங்களா? நான் உங்களே தான் நினைச்சிட்டு இருந்தேன் மோட்டோ அங்கிள். என்ன சீக்கிரமா இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடலாம். பயப்படாத டிம். நீ தைரியமா இருக்கணும். நாங்க உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம். இப்போதைக்கு நீ இங்கே இரு. எல்லாரும் துரத்திட்டு வராங்க. இல்ல மோட்டோ அங்கிள், நான் உங்களை விட மாட்டேன். நான் உங்க கூடவே தான் வருவேன். இனி என்னால இங்க இருக்கவே முடியாது. இத பாரு டிம், நாம புத்திசாலித்தனமா வேலை செய்யணும். இல்லன்னா அவங்க கிட்ட மாட்டணும்னு வச்சுக்க, நீங்க தப்பிக்க முடியாது. நாங்களும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. மாட்டிப்போம். நாங்க இப்போ ஒரு விளையாட்டை ஆரம்பிக்க போறோம். இது எப்படிப்பட்ட விளையாட்டு தெரியுமா? பாம்பெல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிடும். மக்கள்லாம் சந்தோஷப்பட போறாங்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும், ஊரும் சந்தோஷமா இருக்கும். அதுக்கான ஏற்பாடு தான் இது. பிராமிஸ்? ஆட பக்கா பிராமிஸ்பா. பாய். அப்படி போடு, அப்படி போடு. அப்படித்தான். அடி. என்னைய அடிக்கிறியா? இதுக்கு பேர் தான் சாமி கேத்தனா. ஓடி வந்துடுறா மோட்டோ. என்ன மோட்டோ இந்த திண்டி வந்து குதிக்கிறாங்க? எப்படி அவங்களை சமாளிக்கிறது?
பிடிங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். பின்னாடி அவளும் வந்துட்டா. எங்க அம்மா நீ நீ எதுக்காக எங்களை காப்பாத்தின? அடங்கொய்யாளு. என் கூட வாங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். நான் தான் உங்களை இங்க வர வச்சேன். உங்களால தான் டிம் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். அந்த புறா மூலமா அந்த லெட்டர் அனுப்பிச்சது நீங்க தானா? எஸ், டிம் எங்களோட பையன் தான். டாக்டர் ஸ்னேக் அவனுடைய அப்பா, நான் தான் அவனுடைய அம்மா. சில வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, டாக்டர் ஸ்னேக்கோட உண்மையான பெயர் டிம் புத்தர். அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு திரும்ப வந்தாரு. அவர் எப்பவும் அவரோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பிஸியா இருப்பாரு. ஒரு நாள் அவரோட லேப்ல ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு. அப்புறம் இது நான் தான் ஹீம் புத்திர. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. யோசிச்சு பாரு, பாம்போட சக்தி எனக்குள்ள வரும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அதோட முகமும் எனக்கு வந்துடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இந்த உலகத்துக்கு ஒரு புது பிராணியை உருவாக்கி இருக்க. I am the greatest scientist of the world. இதையெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்க? நான் குன்ஃபுவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புறேன். யோசிச்சு பாரு, அனிமல்ஸ் குன்ஃபு சண்டை போட்டா ஹியூமன்ஸை விட அந்த சண்டை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா they are more powerful. அவங்களுடைய எபிலிட்டி flexible to fight. அவங்களோட சக்தி ஹியூமன்ஸை விட அதிகம். அதுக்காகவே நான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அனிமல்ஸ் டிஎன்ஏ ஓட மனுஷனுடைய டிஎன்ஏவை சேர்த்தா அந்த அனிமல்ஸோட சக்தியை அதிகரிக்க செய்யும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் மாறும். நான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு அடி முன்னாடி போயிட்டேன். அதாவது அனிமல்ஸோட ஃபேஸும் கிடைச்சிடுச்சு. நான் இந்த உலகத்துல மனிதனையும் மிருகத்தையும் சேர்த்து ஒரு புது குன்ஃபு வீரனை உருவாக்க போறேன். அப்பா உங்களை ஒரு நாள் கூட இங்க தங்க அனுமதிக்க மாட்டாரு. இங்க இருந்துட்டு அந்த மாதிரி தப்பு எதையும் உங்களால செய்ய முடியாது. நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. டிம் கூட்டிக்கிட்டு இங்க இருந்து நாம போலாம். அவன் ரொம்ப சின்ன குழந்தை, உங்களை பார்த்தா பயந்துருவான். அவன் வேண்டாம், இங்கே இருக்கட்டும். நான் வேணா உங்க கூட வரேன். அப்பா வரதுக்குள்ள நாம இங்க இருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இங்க வந்து சேர்ந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பல மனிதர்கள் மேல அந்த ஆராய்ச்சியை முயற்சி பண்ணி பார்த்தாரு. அதுல அவருக்கு வெற்றியும் கிடைச்சது.
குங்ஃபு வீரர்களை மட்டும்தான் டாக்டர் ஸ்னேக் இந்த போட்டியில விளையாட அழைக்கிறாரு. அவங்க மேலயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்களையும் மிருகமா மாத்திடுறாரு. இந்த உலகத்துக்கு அத மாய வேலைன்னு சொல்றாரு. நான் முதல்லயே சந்தேகப்பட்டேன். இது மாயமோ இல்ல மந்திரமோ இல்ல, எல்லாமே வேஸ்ட், எல்லாமே சயின்ஸோட டெக்னாலஜின்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அவர் திடீர்னு காத்துல மறையற மாதிரி இருக்கும். அங்க கீழே ஒரு டனல் இருக்கு. அது வழியா தான் நாங்க 2 பேரும் வந்து போவோம். நானும் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பலியாகி ஒரு மிருகமாயிட்டேன். நான் என்னுடைய சீக்ரெட் டிராவல்காக தான் இந்த வாட்டர் டனலையே உருவாக்கி வச்சிருக்கேன். நான் இப்ப எதுக்காக பயப்படுறேன் தெரியுமா? என்ன மாதிரியே என் குழந்தையும் மிருகமாக்கிடுவாரோன்னு தான். கஜ கஜா, அப்படின்னா அந்த பாம்புக்காரன் அவன் பையனை கூட ஏதோ ஒரு மிருகமா மாத்த போறானப்பா. ஆமா, இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன். ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னா நாம அந்த அஷ்டமி வரைக்கும் காத்து இருந்து அவங்களோட சண்டை போடணும். அப்ப நீயே சண்டை போட்டு வந்துரு. அந்த டாக்டர் ஸ்னேக் கிட்ட எவ்வளவு பெரிய படைய வச்சிருக்கான்னு நீயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தல்ல. சோம்பேறி, அவரை எதிர்த்து சண்டை போடணும்னா அவருக்கு ஈக்குவலான சக்தி நமக்கு வேணும்டா. சக்தி இல்ல, ட்ரைனிங். அந்த மிருகங்களை எதிர்த்து சண்டை போட உங்களுக்கு ட்ரைனிங் தான் தேவை. ஓஹோ, அந்த ட்ரைனிங்க நான் உங்களுக்கு தரேன். யார் அது? யார் அது? அதோட அவங்க இங்க என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க? சார், அது எங்களால தெரிஞ்சுக்கவே முடியல சார். அப்ப போய் தெரிஞ்சுக்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அவங்க இங்க எப்படி வந்தாங்க, நம்ம சேனை கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க? அவங்க அனிமல் வேஷத்துல இங்க இருந்தாங்க டாக்டர் ஸ்னேக். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்க எல்லாரும் இந்த மிருகங்களை பார்த்து அது என்ன செய்யுதோ அப்படியே காப்பி பண்ணுங்க. அதுங்களோட பிஹேவியர், அதுங்க போற விதம், அதுங்க வேற என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் கத்துக்கோங்க. உங்க மனசை பொறுத்த அளவுக்கு நீங்க அந்த மிருகமாவே மாறிடணும். நீங்க அந்த மாதிரி நினைச்சா மட்டுமே தான் உங்களால அந்த மிருகங்க செய்யற எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த பில்டப்ல ரொம்ப ஓவரா இருக்கே. டைகர் சான், நீங்க சும்மா கவனிச்சா போதும். டோன்ட் பிராக்டிஸ். உங்க காயம் ஆறவே ஆறாது. மோட்டு, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, போட மாட்டே போ. இவன் சும்மாவே யூட்டர்ன்லாம் அடிப்பான். மோட்டு, டைகர் சாங், நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அதான் ரெய்னிங் எடுத்துக்கங்க. ரெய்னிங். அத கதவுலே ரெய்னிங் இல்ல, ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படிதான் வரணுமா? அட, இது வெறும் 6க்கும் டீக்கும் இருக்கிற பிரச்சனை. இதுக்கா இப்படி கத்துறது? இங்கிலீஷ் நாலேஜ் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. டோன்ட் ஃபர்கெட் யுவர் பேசிக் லெசன். ஹிம் நரேஷ் கத்து கொடுக்கிற முதல் லெசன் ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். அந்த குரங்கு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு எதுக்கு தாண்டுது? ஏன்னா அதுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்ண முடியுது. அதோட ஃபோக்கஸ் கிளியரா இருக்கு. மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, ஆனா எந்த கிளையை பிடிக்கணும்ன்ற ஃபோக்கஸ் அது கிட்ட நிறையவே இருக்கு. ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த். ஹேவ் ஃபெய்த் இன் யுவர்செல்ஃப். ரொம்ப நல்லா சொன்னீங்க. பாத்தி சூதானமா போட மாட்டோம். என்னடா இலையெல்லாம் திங்க ஆரம்பிச்சிட்ட? டேய் மோட்டு, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இது அந்த குட்டி பையனுடைய வாழ்க்கை பிரச்சனை.
மோட்டோ நீ சீக்கிரம் வந்துடடா. சூப்பர் மோட்டு. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.